நோம்புலையும் வேம்புலி மாதிரி இருக்குது எப்படின்னு நான் சொல்றேன். ரம்ஜான் வந்துருச்சு, உங்க கொழுப்பை குறைச்சிக்கிட்டு மசில் பில்ட் பண்ணணும். Instead of eating this much portion of rice with my chole curry. बॉडी में कैसे चेंजेस आएंगे अगर आप रमजान में क्या डाइट फॉलो करना चाहिए? जैसे रमजान स्टार्ट हो रहा है तो अभी बेस्ट टाइम है कि फैट तो क्या है, और ये बहुत बेस्ट टाइम है thirsty in Ramadan. சோப்பா ஃபுல்லாக நோம்பு இருந்து அதுக்கப்புறம் டயட் வேறு. மக்களே ஒன்றே ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க, ரமதானுங்கிறது நம்ம டயட்டை மெயின்டைன் பண்ணிட்டு வர்றதுக்கு இல்லை. ஃபாஸ்டிங் ஈக்கணும், நன்மையை செய்யணும், ஒர்க் அவுட் பண்ணுங்க, அது பிரச்சனை இல்லை. கிடைச்ச டைமில் ஒர்க் அவுட் பண்ணுங்க. பட் இந்த டயட்டு இதெல்லாம் கஷ்டப்படுத்து, ஏற்கனவே நம்ம போய் வீட்டில் இருக்க போது இன்னுமே அதை கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறது எதுக்கு? இன்னொன்று கேள்விப்பட்டேன், என்னது ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணுற அந்த 1 hour கேப்புக்குள்ள போய் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறாங்கன்னு சொல்லி, ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன வெயிட் லூஸ் ஆயிரும். ஓகே, வெயிட் லூஸ் ஆகி அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பிரேக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க? செம்மையாக ஓட்டிக்குவீங்க. எதுக்கு? பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாம். அதோட இன்னொன்று என்னென்னா, முஸ்லீம்ஸுக்கு தெரியும் அந்த ஃபாஸ்ட் பிரேக் பண்ணுற அந்த கடைசி டைம் எவ்வளோ நல்ல விஷயம் செய்யணும் அந்த டைமுக்குள்ள மேக்ஸிமம். அதை விட்டு அந்த டைமையும் மிஸ்யூஸ் பண்ணுறது ஒரு 1 month தானே. அந்த 1 monthல நம்ம மேக்ஸிமம் எவ்வளோத்துக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு மெயின்டைன் பண்ணலுமோ அதை மட்டும் பண்ணிட்டு இருந்தால் மட்டும் போதும். நம்ம அங்கே 1 monthல ஒன்றுமே இங்கே சாதிக்க போகிறது. ஓகே, ஸோ ஆசைப்பட்டதை சாப்பிட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு நோன்பு பிடிச்சிட்டு நன்மையை செஞ்சுட்டு ரமதானை ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவோம்.